ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கடும்பு காய்ச்ச போகிறோம். கடும்பு சீம்பாலில் காய்ச்ச போகிறோம். எங்கள் வீட்டிலலாம் மாடு கிடையாது, பக்கத்தில் கொடுத்தாங்க. அவங்க இதை வாங்கி நாங்கள் இப்போ கடும்பு காய்ச்சிறோம். கடும்புனா பால் மாடு கன்று போட்டோன்னே ஒரு 2 நாளுக்குள்ளே கறக்கிற பால் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டோன்னா நமக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். நம்ம கால்சியம் மாத்திரை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் விறகு அடுப்பில் தான் இதை செய்கிறேன். விறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் அந்த வெறுமனே பாலை ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அது கிளற கெட்டியாக கொடுக்கும். முதல் நாள் கறக்கிற பால் ரொம்பவே நல்லா திக்காக கிடைக்கும். நான் 2 நாள் மறுநாளெல்லாம் கொஞ்சம் இதாகிடும், லிக்விட் ஆகிடும். இப்போ நான் 2 அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். பால் ரொம்ப திக்காக இருக்கா, அதனால் அடி பிடிக்கும். அதனால் நம்ம ஒரு கரண்டி வச்சு தொலைவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம், ஒரு 5-6 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரமும் எடுக்காது. நான் ஒரு 1/2 லிட்ரு பால் போல் போட்டிருக்கேன். பாலே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நல்ல ஒரு எல்லோ கலராக இருக்குது. இது கண்ணுக்குட்டிக்காக அவங்க அம்மா சுரக்கிற பால் இது. அது நிறைய இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அது இப்போ நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் கிடைச்சா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வயசானவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். அவங்களுக்கும் கால்சியம் குறைபாடு இருக்குல்ல, அவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம. ஆனால் ஒரே டைமில் நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜீரண கோளாறு இருக்குங்கிறனால கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக மறுபடியும் சாப்பிட்லாம். ஒன்றா சாப்பிடாதீங்க சேர்த்தும். அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்க்கணும். இப்போ நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். விறகு அடுப்பில் செய்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது எங்கள் கிராமத்து வீட்டில் நாங்கள் எங்கள் பின்னாடி வச்சு விறகு அடுப்பில் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது இப்போ இது ஓரளவு ரெடி ஆகிட்டு, இந்த பாருங்கள் எப்படி திக்காக வந்துச்சுன்னு கரண்டியில் எடுத்தாலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம கிளற நல்லாவே கெட்டியாகிடும். இதை சில பேர் இட்லி பாத்திரத்தில் வச்சு கேக்கு மாதிரியும் செய்கிறாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே அந்த பாலை வடிகட்டி ஊற்றிட்டு இட்லி அவிக்கிற மாதிரி ஆவியில் அவிக்கணும். அவிச்சிட்டோன்னா உங்களுக்கு கேக்கு மாதிரி வருது. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பீஸ் போட்டு சாப்பிட்லாம். சர்க்கரை கலந்து அப்படி வச்சிடணும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பழைய முறைப்படி நான் இப்படி செய்கிறேன். இதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டிலலாம் நாட்டு மாடு தான் இருக்கும். அது ஒரு மொத்தமாகவே 1 லிட்டர் தான் கறக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அது மொத்தமாக 1 லிட்டரு கறக்கும் சீம்பாலுங்கிறதுனால. அதை நாங்கள் அதில் கன்றுக்குட்டிக்கு விட்டது போய் எங்களுக்காக எங்கள் அம்மா கொஞ்சம் காய்ச்சி கொடுப்பாங்க. அப்போல்லாம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு சந்தோஷமாக சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் மாடு கன்று போட்டதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ அம்மா பால் கறந்து காய்ச்சி கொடுப்பாங்கன்னு. இப்போல்லாம் நிறைய பேர் அதை சாப்பிட்றதில்ல. ஆனால் எனக்கு பிடிக்குன்னுட்டு நான் அதை வாங்கி இப்போ செய்கிறேன். நிறைய பேர் அதை கறக்காமலே விட்டுடுறாங்க. இப்போல்லாம் பாலையை கன்றுக்குட்டிக்கு விட்டுட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ நான் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காயை நுணுக்கி அதில் போட போகிறேன். ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ ஏலக்காய் போடுறேன். இதில் நான் வேறு எதுவும் சேர்க்கலை. ஏலக்காய், 2 அச்சு வெல்லம். நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா தான், சர்க்கரையும் போடலாம் உங்களுக்கு, சீனியும். வெல்லம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான இரும்பு சத்தும் இதுவும் கால்சியமும் இதிலே கிடச்சிருது உங்களுக்கு. இது நம்ம டெய்லியெல்லாம் சாப்பிட முடியாது. எப்போ கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ காய்ச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், திரட்டு பால் மாதிரி. அவ்வளோதான். அடுத்தது டேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுது. சூப்பராக இருக்குது. நான் அதை காய்ச்சும் போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. அவ்வளோதான். எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். சூடாக இருக்குது ரொம்ப, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், ஆளுக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும். நீங்கள் இப்போ நான் கிண்ணத்தில் காட்டுற அளவு சாப்பிடுங்க. நிறையவும் சாப்பிடாதீங்க, ஜீரண கோளாறு வரும். அதனால் சொல்கிறேன். கொஞ்சம் ஒத்துக்குச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் லேட்டாக கூட சாப்பிட்லாம் நீங்கள். நல்லாயிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள்.